ஏ பரமேஸ்வரி, அடியே எங்கடி போன? இங்க வா. ஏய் யோ, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டியா? ஏன் நீ எல்லாம் சோறு திங்கிறியா வேற எதுக்கு தின்னுக்கிறியா? எப்ப பார்த்தாலும் சரக்கு பாட்டில தூக்கிட்டு வந்து இப்படி நடு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிற. உன்னையெல்லாம் தொழில் பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு சொல்லி எழுதி வச்ச சொத்தை பூரா ஒண்ணு இல்லாம அழிச்சுட்டு இருக்கியே. மீதி இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். இதை வச்சு என்ன செய்ய போறேன்னு கேட்டுக்கிருக்கேன். யோ ஏ நான் என்னமோ செய்வேடி, உனக்கு என்ன? நான் இன்னமும் தொழில் பண்ணுவேன், என்னமோ செய்வேன். உன் ஜோலிய பாத்துக்கிட்டு போடி போடி. போய் கருவாடை வறுத்து கொண்டு வா. செருப்பு வறுத்து கொண்டு வரேன். முகரே பாரு, எந்திரிய ஃபர்ஸ்ட் மேல. இந்த சொத்தை வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டு அவங்க வீட்டுல சண்டை ஓட்டு எல்லாம் பண்ணி சொத்தை நான் வாங்க, அதை பண்றேன் இதை பண்றேன் ஊதாரித்தனமா எல்லாத்தையும் அழிச்சுப்புட்டு இப்ப வீட்டுக்குள்ள 1க்கு 3 சரக்கு பாட்டில வாங்கிக்கிட்டு அப்படி சுகமா படுத்து நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? சரி, ஏதோ தொழில் பண்றேன்னு நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க என் செலவு கூட பார்க்காம நான் என் வீட்டுல எம்பிட்டு ஆடம்பரமா வளர்ந்தேன்னு தெரியுமா? அது எதையுமே பார்க்காம நீ தொழில் பண்றேன்னு பூராத்தை எடுத்து கொடுக்க இப்படி அழிச்சுட்டு வந்து நீ படுத்து கிடக்குறிய. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒண்ணு சீட்டாட எடுத்துட்டு போயிடுறது இல்லையா? பொம்பளையை பல்ல பல்ல இழிச்சு பேசுறது. உன் பொண்டாட்டி நான் ஒருத்தி உனக்கு இருக்கிறது பார்த்தாம இன்னும் எவ விட்டு நின்று பேசிக்கிருப்ப. ரெண்டாவது தொழில் பண்ண போய் நான் அத்தனை காசை எடுத்துக்கொண்டு போய் எல்லாத்தையும் அழிச்சுட்டு இப்படி குடியார நாயா படுத்து கிடக்குறிய. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரண எதுவும் நான் அப்படித்தாண்டி செய்வேன். என் அப்பெல்லாம் என்கிட்ட சொத்து எழுதி வச்சியான். உனக்கு என்ன? உனக்கு தேவையா எடுத்து நீயே என்னமா பண்ணிக்க. நான் அப்படித்தாண்டி செய்வேன். என்ன செய்வ நீ? யோ, அம்மிக்கல்ல தூக்கி போட்டு கொண்டு போவேன். வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்க. உன்னைனா இருமா அப்பன போய் கேட்காத கேள்வி கேக்குறேன். அப்பனாதான் நீல அடக்குவே. ஆமாடி, உங்களுக்கு எல்லாம் அம்மிக்கல்ல தூக்கி போட்டு கொல்றது ஆட்டாக்கல்ல பூஜையில இருந்தானே வேலையா வச்சுட்டு தெரியலையே. ஐயோ சனிய முடிச்சவ இவரை எதுக்குதே கட்டி கூட்டிட்டு வந்துட்டு தெரியலையே. என்னை சாமடிக்கிறா. வாங்க சின்ன குட்டியில வாங்க. இப்ப என்ன அன்னைக்கு இப்படி கத்திக்கிறேன்னு கேக்குறேன். என்ன ஏதாவது பேசுனியே அப்படியே பாத்துக்கங்க. ஏன் மாமா நான் தெரியாம கேக்குறேன். என்ன பையனை பெத்து வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். ஒன்னத்துக்கு உருப்படி கிடையாது. இப்ப நீங்க எழுதி வச்ச சொத்தை அப்புறம் அந்த ஆள் ஒண்ணு இல்லாம அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு கூறுகானுக்கு ஒண்ணு கிடையாது. என்ன தொழில் பண்ண போறேன் அதை பண்ண போறேன் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கீங்க. என் பிள்ளைய நாளைக்கு பொம்பளை பிள்ளைய எப்படி கட்டி கொடுப்பேன்? நீதான் நம்ம சொத்தை எழுதி வைக்க சொன்னா அதனாலதான் எழுதி வச்சேன். அவன் இப்படி குடிச்சு போட்டு நாடி போய் கிடக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என் மகளுக்கு கொடுத்த சொத்தை பாதி எழுதி வைக்க விடாம மொத்தமா உங்களுக்கு எழுதி வைக்க இப்படி நாசமாக்குறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதே சொல்றேன். என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். கொஞ்சம் கூட கிடையாது. இங்க இந்த ஊர் பொம்பளை போய் பல்ல பல்ல அடிச்சு பேசிக்கிறீங்க. அப்புறம் என்ன வந்து என்னை கட்டி வச்சீங்கன்னு கேக்குறேன். நீ சரியா இருந்தா அவன் ஏன்டி அப்படி போக போறியா? நான் சரியில்லாம எப்படி இருக்கேன்? நான் நல்லா தான் இருக்கேன். ஆம்பளை பையனை புத்தி அப்படிட்டேன். உங்க வீட்டுக்காரர் மட்டும் என்ன வந்தா கொண்டாட்டி வச்சுக்கலையா? தப்புதாமா, நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லலையே. தெரியுதுடா, அப்புறம் என்ன இதுக்கு பேசுறீங்கன்னு கேக்குறேன். இப்படி ஒரு பையனை பத்தி வருஷத்துக்கு நீங்க பேசவே கூடாது சொல்லிவிட்டேன். சரி, நானா என் வீட்டுல எம்பிட்டு வசதியா வாழ்ந்துட்டு தெரியுமா? ஒன்று கேட்டா 10 வாங்கி வந்து போடுவாங்க. அப்படி ஒரு வீட்டுல இருந்து வந்தவனா. இப்ப நீங்க சொத்தை எழுதி வச்சதுக்கு அப்புறம் என்னோட ஆடம்பரத்தை பூரா குறைச்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க அந்த ஆளு மொத்தமா எல்லாத்தையும் கொட்டி தீட்டு முடியா. நீ கிழிச்ச அப்படி என்ன நீ ஆடம்பரம் அந்த வீட்டுல வாழாம இருக்க? உனக்கான தேவைகள் இடமே எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே இருக்க. நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். எல்லாம் பேச வச்சிடாது அம்புடுதே பாத்துக்க. உன் ஜோலியை பார்த்துட்டு உள்ள போடி ஃபர்ஸ்ட். வந்துட்டா சண்டைக்கு புதுசா ஒழுங்கா வச்சுக்க தெரியல. இவ வந்து பேசுற இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிக்கிறியாட்ட. இப்ப சொல்லிட்டேன். இப்ப அந்த ஆள் இப்படி வந்து படுத்து கிடக்குறானே. இப்ப யாருக்கு என்ன பதில் சொல்லுவிய? எல்லாம் எனக்கு அப்படி எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி கஷ்டப்பட்டு அந்த சொத்தை நான் வாங்கினேன். இப்ப நான் என்ன செய்வேன்? ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் அழிச்சு புட்டியா. நான் என்னடி தேவையில்லாம பேசிக்கிறேன். உன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? வச்சுப்பேன். யோ, உன்கிட்ட எப்படி தூரம் படிச்சு சொன்னேன். அவன் பேர்ல மட்டும் எழுதி வைக்காத, எல்லாத்தையும் குடிச்சு தீர்த்து போடுவேன் அழிச்சு போடுவேன்னு சொன்னா இல்லையா? இப்ப எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம வந்து படுத்து கிடக்குறியா. இப்ப என்ன செய்வேன்? போச்சு 25 ஏக்கர் நிலமும் போச்சு. இன்னும் மீதி இருக்கிறது இந்த வீடு மட்டும் தான். இதை மட்டும் வச்சு அவன் என்ன செய்வான்னு நீ நினைக்கிற? பிச்சையில எடுக்க போறியா? நீ வேணா பாரு. நான் சொன்னேன்ல, என் பொம்பளை பிள்ளைக்கு பாதி சொத்தை எழுதி வச்சிருந்தா இப்ப எல்லாமே கரெக்டா இருந்திருக்கும்ல. இந்த ஆளு ஒரு மெண்டல். எதையாவது பேசணும்டா பேசாம வாய் புத்திட்டு போயிருந்தேன். எது எந்த இடத்துல யாராருக்கு சரியா கிடைக்கணும் இருந்திருந்தா இப்படிதான் நம்ம பிரச்சனையில வந்திருக்காதுல்ல. அதெல்லாம் யாருக்கு என்ன புரிய போகுது? இவ கேட்டாலாமா எல்லாம் என் மாப்பிள்ளை சொல்லணும். அவங்க விட்டு கொடுத்தனாலதான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்து இப்படி நின்று இருக்காங்க. இனி எவன் சொத்தை கொடுப்பான்னு நினைச்சிருக்காங்க. படட்டும், படாத பாடு பட்டடும், பட்டாதையும் திருந்து வாங்க. வீடு இப்படி பெரிய வீடு பூட்டியா கிடக்குது. அடடே நம்ம ராஜவேலு. யோ ராஜவேலு. அட மாரியப்பா, பாப்பா என்னப்பா நல்லா இருக்கியா? ஊருக்குள்ள பாத்து ரொம்ப நாளாச்சு. என்ன வாட்ச்மேன் வேலைக்கு ட்ரெஸ் போட்டு மாதிரி போட்டுருக்க? ஆமாயா, வாட்ச்மேன் வேலை தானே பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? சரி, இது யார் வீட்டு வீடு? இப்படி பெரிய வீடு பூட்டியா கிடக்குது.
ஓ உனக்கு சங்கதி தெரியாதா? நான் ஒரு மாசம் முன்னாடி இந்த வீட்டுல தான் வாட்ச்மேன் பாத்துக்கிட்டேன். இப்பதான் தனியா போயிட்டேன் அந்த சைடு. அது ஒண்ணு கிடையாது. இந்த வீட்டுல இருந்தவங்க பேர வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு கூட்டு குடும்பம் தான் இருந்துச்சு. வெளிநாட்டுல ஏதோ அவங்களுக்கு அங்க வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட அங்க போயிட்டாங்க. இந்த வீட்டை விக்கிறதா தான் பேசிக்கிருந்தாங்க. அப்படியா? வீட்டை விக்கிறதா பேசிக்கிருந்தாங்களா? எவ்வளவு ரூபாய்க்கு போகுது? ஆமா அதை வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கல்ல. சரி எம்பட்டு பெரிய வீடு கட்டி இடிச்சுட்டா போக முடியும். எவனுக்கு அது வித்தலான்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சா சொல்லி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க. சரி நமக்கு எவங்க இது பண்ணுவாங்க. அதனால நானும் கம்மி எடுத்துக்கிட்டே எதையும் கண்டுக்கல. ஆமா வீடு நல்லா பாக்குறதுக்கு பெருசாவே இருக்கு. எம்பது ரூபாய்க்கு போனா 30 லட்சம் ரூபாய்க்கு போகுது. 30 லட்சம் ரூபாய்க்கா? பரவாயில்ல. இப்படி பெரிய வீடு 30 லட்சம் ரூபாய்னா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் ரேட்டெல்லாம் கேக்குற? ஏன் வாங்கலாம் ஏதாவது இருக்கியா என்ன? ஒரு விருப்பம் இருக்கத்தையும் செய்யுது. இல்ல ரேட் வேற 30 லட்சம் ரூபாய் சொல்லிருக்கியா? அதனால பரவாயில்ல மத்தியும் தோணுது. சரி நான் வீட்டுல கலந்து பேசிட்டு சொல்றேன். அப்புறமா வாங்குறதுக்கு முடிவு செய்யுமா? பத்திரத்தை பதியுமா? அப்படியா? சரியா எது வந்தாலும் பார்த்து சொல்லி சரி நான் வரேன். வேலைக்கு நேரம் ஆகுது. சரியா போயிட்டு வா. 30 லட்சம் ரூபாய்க்கு பெரிய வீடா? சரி இருந்த சொத்தை பூரா இவங்க பேர்ல எழுதி கொடுத்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க. நம்ம மகளுக்கு இந்த வீட்டையாவது வாங்கி கொடுப்போம். அதுதான் சரியா வரும். நம்ம மகளுக்காக நம்ம எதுவுமே செய்யல. பேசாம இந்த வீட்டையாவது வாங்கி கொடுத்து போடுவோம். அதுதான் சரியா வரும். முறைப்படி பார்த்தா வீட்டு சொத்தை பொம்பளை பிள்ளைக்கு பாதி தான் எழுதி வைக்கணும். ஆனா நாசமா போறவங்க என்னென்னமோ பேசி எல்லாத்தையும் இது பண்ணி என் மாப்பிள்ள வாயாடி எல்லாத்தையும் வர வச்சு கடைசியை மாப்பிள்ளை கிட்டே கொடுத்து பத்திரம் எழுத வச்சு இங்க சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள மாக்கி போட்டாங்க. மீதி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நிலத்தை வச்சு எதையாவது வச்சு இந்த வீட்டை என் மகளுக்கு எப்படியாவது நான் வாங்கி கொடுத்து போடணும். நான் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் மகப்பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருவோம். அதுதான் சரியா வரும். என்னவா இன்னைக்கு எல்லாரும் வரிசையா நின்னுக்கு இருக்கீங்க? எப்பவுமே நீ நானும் சண்டை போட்டு கிடப்பியா? அக்கா அப்ப சொல்லி கொடுத்தாங்க அப்ப பார்த்தாலும் சண்டை போடக்கூடாது, வரிசையா போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் இப்ப வரிசையா நிக்கிறோம். சரி ஆரம்பிப்போமா? பரவாயில்லையே அம்மு குட்டிக்கு இந்த அளவுக்கு விவரம் இருக்கா? குட்டிமா அச்சோ அல்லது குட்டி உன்னை யாரடி சொல்ல கடைக்குட்டி இல்லைன்னு சொன்னா? நீ தான் கடைக்குட்டி, என் தங்க பிள்ளை. ஏன் பேச்சு ஒரே பொறாமையா இருக்கும்? அப்படியே இருந்துட்டாலும் அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு மொத அடங்கி கிடைக்கலையே. அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு மொத அடங்கி கிடைக்குது. சும்மா வாயில தான் சொல்றது பொண்டாட்டிக்கு மொத அடண்டு. இந்த மாதிரி விஷயத்துல மொத அட குடுக்குறாங்களாக்கும். ஆத்தி ஆசை பத்தியலா? அப்பா உங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுல, நீங்க வந்த அம்மாவை கொஞ்சிக்கங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு கொஞ்சம். செல்வா நீ ஆளுவே வெள்ளந்தி, ஆனா செய்யற வேலையில வெள்ளந்தி கணக்கா இல்லடா. அப்பாக்கு முத்தம் கொடுக்கறதுல மொத இடம் நானே, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நானே மொத கொடுப்பேன். நான் தான் கொடுப்பேன். விடுங்க விடுங்க, ஆளாளுக்கு முத்தம் கொடுத்தீங்கன்னா விடுங்க. நான் தான் கொடுப்பேன். எல்லாம் அடிச்சு மல்லு கட்டுறத பாத்தீங்களா? ஏய் என்ன பண்ணிக்கிறீங்க? இங்க வாருங்க இதுங்க எல்லாத்தையும். சரி சரி எல்லாருமே குடுத்தீங்க. சரி இறங்குங்க. இங்க பாருங்க இறங்குங்க. செல்ல குட்டியில தள்ளுங்க. அப்பா கிட்ட தள்ளுங்க. சரிடி செல்லம் நீ தான் கொடுத்த. சரி இறங்குங்க. செல்லக்குட்டி நீங்க சொன்னா புரிஞ்சுப்பீங்க. தங்கச்சி பாப்பாக்கு புரியாதுல, அதனாலவே. அப்படி இல்லடி வயிறு கட்டி. இப்படி அப்பா மேல இப்படி பாசமா இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அப்பா வந்து சொல்லுங்க? உனக்கு 4 பிள்ளையா இங்க வருங்க. சரி எல்லாரும் ஒண்ணு கவனிச்சீங்களா? எல்லாரும் நான் தான் கொடுத்தேன், நீ தான் கொடுத்தீங்க வந்தீங்களே. அங்க வருங்க மல்லிகாக்காவ எப்படி நின்னுக்கு இருக்காங்கன்னு. தூக்குறேன் ஆனா சண்டை போடக்கூடாது சரியா? என் வயிறு கட்டியில
சரிக்கா, நாங்க சார்ந்த போடல. சரி, நீங்க அப்பாக்கு முத்தம் கொடுங்க. நீங்க எல்லாரும் கொடுத்துட்டீங்கல்ல, அப்பா அக்கா கொடுத்த மாதிரினே. அப்பா நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்கப்பா. ஆஹா. வாங்க என் செல்ல குட்டி. அது என்னமோ தெரியல அம்முக்குட்டி, எனக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் முத எனக்கு அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுத்தது நீதாம செல்லும். உன் மேல அப்பாவுக்கு என்னைக்குமே தனி பாசம் ஒண்ணு இருக்கும். அதுதான் இப்ப எனக்கு இருக்கு செல்லும். எனக்கும் தாப்பா இந்த மாதிரி ஒரு அப்பா எந்த பொண்ணுகளுக்குமே கிடைச்சிட மாட்டாங்கப்பா. எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்க இதே துடிப்பை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்ப்பா. சத்தியமா கேட்படாமா செல்லும். அப்பாங்கிற உறவு நம்மளை விட்டு ரொம்ப தூரமா போயிடுச்சுன்னா நம்ம என்னதான் கத்தி அழுதாலும் அந்த பந்தம் மட்டும் நமக்கு திரும்ப வரவே வராது. வாங்கி வந்து தருவார் பசியை மறைத்துக் கொண்டு வேறெதுவும் வேண்டாம் உன் அன்பே போதும். மரகதம், நான் தப்பு பண்ணிட்டோன்னு எனக்கு இப்பதான் தோணிக்கிருக்கு. என்ன தப்பு பண்ணிய? இல்ல, நீ அம்பது தூரம் அன்னைக்கு சொன்ன அவங்க என்னதே குடிமானு பேசியிருந்தாலும் சொத்து உனக்கு தான் சேரணும்னு அவங்களுக்கு பாதி சொத்து எழுதி வச்சிருந்தா இப்போ இந்த பூரா சொத்து இந்த குடியார போய் அடிச்சிருக்க மாட்டான்ல. இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்க நம்ம மகளை அனாதையா விடுறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. இப்போ யோசிச்சு என்ன பண்ண போறிய? அதை நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே. இல்ல நீங்க தான் வச்சிருக்கணும் ஒரு பேச்சு குடிமானமா பேசி மாப்பிள்ள நீங்க ஒரே பேச்ச பேசி இந்த மாப்பிள்ள முடியாது நான் சொல்லியிருப்பாரு. உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசுவார் அவரு. அன்னைக்கே செஞ்சிருந்தா இன்னும் சொத்து பாதி எல்லாத்தையும் சரியா வந்திருக்கும். இப்போ என்ன செய்விய? அதே அன்னைக்கு புத்திக்கு உரைக்கல. சரி இவன் பாத்துக்கிருவேன், அன்னைக்கு நல்லா வயிற கட்டியால பேசுனியா, பாத்துக்கிருவேன் வச்சுக்கிருவேன் என்னதான் நீங்க பண்ணாலும் சரி. அவ பொண்டாட்டி என்னென்னமோ பேசுனாங்களே, பேசி மண்டைய கழுவி இன்னைக்கு எல்லாத்தையும் இப்படி நடுத்தரவுல நின்றுட்டு இருக்காங்க. இனி மீதி போன அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. இந்த வீட்டை வச்சு என்ன செய்ய முடியும்? நம்ம மருமகளும் தேவையில்லாம பேச்செல்லாம் பேசி நம்மளை ரொம்ப காயப்படுத்திக்கிருக்கா. நம்மளை காயப்படுத்தினா கூட அது பிரச்சனை கிடையாது. நம்ம மாப்பிள்ளையும் மகளும் என்ன செஞ்சாங்க, வார நேரம் பூரா எப்போ பார்த்தாலும் தேவை குத்துற மாதிரிலாம் கொத்திக்கிருக்கா. அதெல்லாம் சரியா வராது. அதனால நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். என்ன முடிவு பண்ணிருக்கிய? அது ஒண்ணும் கிடையாது. நம்ம சொத்தை எழுதி வச்சாதானே மாப்பிள்ள வேணான்னு சொல்றாரு. பேசாம அவங்களுக்கே தெரியாம அவங்க பேர்ல ஒரு வீட்டை வாங்கிடலாங்கிறேன் நான். என்னது வீடு வாங்க போறீங்களா? திடீர்னு வந்து சொல்லிக்கிருக்கிய? இல்ல, இவங்க பேசினதுக்கு அப்புறம் நான் அப்படியே சும்மா வெளியே ஒரு போக்கா போய்க்கிருந்தேன். போற வழியில ஒரு பெரிய வீடு பார்த்தேன்.
அந்த இடத்துக்கிட்ட அப்போதான் அந்த அங்கே நம்ம வேலை செஞ்சார்ல அங்கே ஒருத்தர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர்த்தையும் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த வீடு யார் விட்டு ரொம்ப நாளாக இருக்குது, வீடு பூட்டியாக இருக்குமா வீடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா அந்த வீட்டுக்காரங்க, கூட்டு குடும்பமாக இருந்தவங்க தானாமா, அதனால வெளிநாட்டு போயிட்டாங்களாம், வீடெல்லாம் கொஞ்சம் விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிருந்தாரு. 30 லட்ச ரூபா போகுதுன்னு சொல்லி சொன்னார். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அங்கங்கே கொஞ்சம் காசு இருக்குது, அதை வச்சு எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கி போடலாங்கிறேன். எப்ப சாவனோ சாவு வரும்போது தெரியல, என்ன அங்கங்க நெஞ்சு வரி வேலை வந்துகிட்டே இருக்கு எனக்கு, புரியுதா? நம்மளுக்கு வயசாகி போச்சு, அதனால என் பொம்பளை பிள்ளைய நான் தனியா விட வைக்கல. அது ஒண்ணுக்கு 3 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கு. ஒரு பிள்ளைக்கே ஒன்றும் செய்ய முடியாது. என்ன மாப்பிள்ளை எம்பிட்டு தூரம் இருந்து எல்லாத்தையும் பாப்பாருன்னு நினைச்சுக்கிருக்க, அதனாலதான் இப்படி முடிவு செஞ்சிருக்கேன். அதாவது உன் பேர்லயே அங்கங்க இடம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மொத்தமா வாங்கி வீட்டை வாங்கி அவங்களுக்கே தெரியாம பத்திரத்தை போட்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம காலத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்குருவோம். நீங்க சொல்றது சரிதாங்க. இப்போதே உருப்படியா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. காசை பத்தி கவலைப்படாதீங்க. என் அப்பா அங்கங்க சொத்தை வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. அதாவது நாம பெற்றது மாதிரி நான் ஒன்றும் விவரம் கணக்கா இல்லை, நான் அதை அடிச்சு பிடிச்சி வாங்கி வச்சிருக்கேன். அதை விற்று அங்கங்க நம்ம பார்த்து காசு வச்சு எப்படியாவது வீட்டை வாங்கிக்கிறோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கே தெரியாம வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வேணா வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லிக்கிறோம். ஆமா மரகதம், அதுதான் சரியா வரும். சரி, நான் இன்னைக்கு ஏற்பாடு பண்றேன். என்னய்யா உடனே வர சொன்ன, என்னாச்சு? வீட்டுல கலந்து பேசிட்டியா? பேசுறது மட்டும் இல்லையா, 30 லட்ச ரூபான்னு சொன்னீல, காசு ரெடி பண்ணியாச்சு. இப்ப அதுல என்ன ஒரு சங்கடமான செயல்னா 25 லட்சம் இருக்கு, நான் 5 லட்ச ரூபாயும் குறையா இருக்குது. அதுக்குதான் கொஞ்சம் என்ன எதுன்னு பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி முடிச்சுக்கிருக்கேன். என்னய்யா முக்காவாசி கிணறு தாண்டி விட்டு காவாசி கிணறுக்கு தத்தளிக்கிறேன் சொல்லியிருக்க? கிளம்ப அப்படி இருக்கியா? நானும் என்கிட்ட இருந்த கொஞ்சம் நஞ்ச சொத்து, என் பரம்பரை சொத்து அங்கங்க அவன் வாங்கி வச்சா அத்தனையும் வித்துட்டேன். என் பொண்டாட்டியும் பத்தாதுக்கு அவளுக்கு போட்ட நகை, அப்புறம் அவர் 2-3 இடம் வச்சிருந்து எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு முடிச்சு அங்கங்க பிறக்கி எல்லாத்தையும் தேர்த்தி ஒரு 25 லட்சம் ரெடி பண்ண முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இடிச்சுட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அதை நான் எப்படியாவது ரெடி பண்ண பாத்துறேன். அதை நினைச்சு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா வீட்டுக்கு யாருக்கு கை மாத்திர வேண்டாம்னு சொல்லு, கண்டிப்பா அந்த வீட்டை நான் தான் வாங்குவேன். அதெல்லாம் நேத்தே அவ வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டேன். அவங்க எப்படா வீடை வித்து கொடுப்போம் நினைச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீ எப்படி பேச்சு மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும். வீட்டுல போய் பேசிட்டு வரேன்னு சொன்னா வாங்கிட வேண்டியதான் நினைச்சேன். இப்போ ரொம்ப சந்தோஷம். இன்னொரு 5 லட்சம் தானே, எப்படியாவது ரெடி பண்ண பாத்துறியா? அதெல்லாம் யாருக்கு இடவும் மாத்தி விட மாட்டாங்க. சரியா, இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் போரு, எப்படியாவது பாத்து போறியா? சரியா. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அலையினில் ஏதடி சாந்தி, உன் பிரிவினில் ஏதடி சாந்தி, உன் உறவினில் தானடி சாந்தி. அண்ணே, அவங்களை எதுக்கு நீங்க பாக்குறீங்க? உங்களை பார்த்தாலே மறைக்கிறாங்க. செல்வா, நீங்கதான் இருக்கியா? ஐயோ பாத்துக்கிட்டானே, அது ஒண்ணும் கிடையாது, நான் மறக்க முடியாத பழைய காதல்றா, அதான்டா நினைச்சுக்கிருக்கேன். என்னது சொல்ல? யோ, நீ அடங்கவே மாட்டே என்ன? அவங்க இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறது உனக்கு பொறுக்கலையா? நான் என்னது சொல்ல, பேசாம இருயா. உனக்கெல்லாம் என்னப்பா, கல்யாணம் ஆயிடுச்சு, 4 பிள்ளை பெத்துட்டேன். நாமளா அப்படியா பழைய காதல மறக்க முடியாம அதவே தான் நினைச்சுக்கிருக்கோம். அவங்களும் அப்படியே தான் இருக்காங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. என்னதான் தெரியல. பேசாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கனே. செல்வா, அப்பெல்லாம் பேசக்கூடாதியா. சரி, நீ வீட்டுக்கு போ. நானும் நீங்களும் சேர்ந்து போவோம்ப்பா. சரி. என்ன வட்டாச்சிரி அலுவலகத்துல எல்லாரும் இருக்கீங்களா? அடடே வாங்கனே, என்னன்னு நல்லா இருக்கீங்களா? ஏப்பா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல, எதுக்கு இவ்வளவு தூரம் ஆபீஸ் வரைக்கும் வந்தீங்க? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அதை இப்பவே கிளம்பி உன்கிட்ட சொல்லிட்டு வீடு சாவி கொடுத்துட்டு போலாம். அப்படியா? சரிப்பா. அண்ணே, உங்க மாமனார் வெளியூருக்கு போறாங்களாமா, அதனால அந்த அக்காவை பத்திரமா பாத்துக்குவீங்களா? ஐயோ கோர்த்து விட்டானே. என்னமோ சொல்றீங்க ஒண்ணு வேறங்களா? சரி, சாவி வெளியே அங்க கொடுத்துட்டு போயிருக்கேன், வாங்கிக்க. சரிங்கப்பா. அப்புறம் சண்முகம் வேலையில எப்படி போய்க்கிருக்கு? வேலைக்கு என்ன, அது வாட்டில போய்க்கிருக்கு, நம்ம போல பாட்டு போய்க்கிருக்கு. ஓ சரியா, சரி நல்ல வேலை பாரு. சரி, உன் மாமனார ஒரு 2 நாள் பண்ணி பார்த்தேன். ஒரு பெரிய வீடு ஒன்று நம்ம ஊருக்குள்ள இருக்கு. வேறுனே இருந்தவங்க தான், இப்போ அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அதே மாமனார் பார்த்துட்டு அந்த வீட்டை வாங்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு சொல்லியிருந்தாரு. வீட்டில் கலந்து பேசிட்டு வாரேன் ஒரு 2 நாள் பண்ணி சொன்னாரு. இப்போ காசுல ரெடி பண்ணிட்டாரு. அந்த வீட்டோட மதிப்பு 30 லட்சம் ரூபா. ஆனா மாமனார் கிட்ட 25 லட்சம் இருக்கும் போல, இன்னும் 5 லட்சம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிக்கு இருந்தாரு. ஆனா வீட்டை இது பண்ணிடாது, ஏன்னா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. நம்ம வசதி இல்லை, நீ தெரியும் வசதி என்னண்டு. என் மக உழைக்கிற காசு வச்சுதான் ஏதோ நான் கொஞ்சம் வயிற்று பழப்ப பார்த்துக்கிருக்கேன். அதனால 50 காசு கொடுத்து உதவுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. சரி, அதே உங்கள்கிட்ட சொல்லலாம் தான். ஒரு மாதிரி 5 லட்சம் ரூபாய்க்கு கஷ்டப்படுறாரு, என்ன பண்றது? அப்படியா? எனக்கு தெரியாதே. மாமனார் என்கிட்ட ஒரு வாரத்துக்கு கூட சொல்லவே இல்லை. ஒரு 2 நாள் கூட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அப்போ கூட சொல்லலையே. அப்படியா? சரி, என் மாமனார் ஆசைப்பட்டு அது நிறைவேறாம போகுமா? சரி, நீங்க எதையும் சொல்லிப்படாதீங்க. நான் வேணா காசு கொடுத்து அவருக்கு உதவுறேன். ஏன் நீ உதவன்னு நான் சொல்லல, புலம்பிக்கு இருந்தாரு உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்படித்தேன். அவங்க உங்ககிட்ட காசு தீது இருக்குமா என்னன்னு தெரியல. உனக்கு 3 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி 5 லட்சம் ரூபா கொடுத்து உதவு? அண்ணே, பொம்பளை பிள்ளைய பெற்றாலும் சரி, ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் சரி, கட்டி கொடுக்கறது என்ன, அது யாருனாலையும் மாற்ற முடியாது. அதுக்காக என் மாமனார் ஆசைப்பட்டு எதுவும் நான் செய்யாம இருப்பேன் நீங்க நினைச்சீங்களா? என் மாமனாரை என் அப்பா மாதிரி நான் பாத்துக்கிறேன். அப்படி ஒரு மனுஷன், அவருக்கு ஒரு உதவி செய்யலாம் நான் என்ன மறுமையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் அந்த 5 லட்சம் ரூபா கொடுக்குறேன். என் மாமனுக்கு அந்த வீட்டை நீங்க பேசுங்க, நாளைக்கு கரையம் பண்ணுவோம். அப்படியா? சரிப்பா, சரிங்க, நீ போயிட்டு வாங்க.
சரிதா நான் வாரேன். சரிங்கப்பா. நம்ம மாமனார் ஒன்று ஆசைப்பட்டது செய்யலண்டா நம்ம என்ன மருமைய, அதையும் நம்ம கிட்ட காசு இருக்குல்ல, அங்கங்க இருக்கிற காசை பேசிக்கிட்டு பேசி கொடுத்துருவோம். 5 லட்சம் தானே. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். இந்த பத்திரத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்காங்க, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி வை. நான் வரேன். என்ன திடீர்னு போயிட்டு இருக்க? ஜோலியாதே இந்த அப்படி இதை மட்டும் கொஞ்சம் என்ன எதுன்னு பார்த்து வை. அவ இது கிரைய பத்திரத்தை பூரா மாத்தி மாத்தி அடிச்சு வச்சிருக்காங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வை. நான் திரும்பி வந்து மாத்தி அடிக்கிறேன். சரியா பழைய செல்வா, வீட்டுக்கு போவோம். சும்மா கடங்காத்தாச்சி, அந்த வீட்டுக்கு போறதுக்கே ஒரு கடுப்பா வருது. எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்காங்க, எரிச்சலா வருது. அந்த வீட்ல சண்டை நடக்காம இருந்தாதே அதிசயம். அதை விட்டுட்டால அதை எதுக்கு பேசிக்கிருக்க விடு. சரி தண்ணி எடுக்க போறோம், குடத்தை தூக்கிட்டு வந்தோமா, வார வழியில உங்க வீட்டை பார்த்தோம். சரி வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதையும் வந்துட்டு போறோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா. என்னங்க இந்த இடத்துல வந்துட்டியா? செல்வாவை கூட்டி போறீங்க. எங்க செல்வா? ஒரு சோழி நம்ம வந்து யார் செல்வாவா? இந்த கண்ணா விஸ்வா நம்ம பிள்ளைய பரவல் அடிக்கிறேன், அதனால அங்கேயே விட்டுட்டு வந்தேன் விளையாண்டு. ஒரு சோழியதை வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அண்ணே நாங்களா உட்காந்துருக்கோம், கண்ணுக்கு தெரியுதா? ஒன்னே தெரியாதாத்தா? ஒன்னே தெரியாம இருக்குமா? அதை வந்து நேத்து நல்லா பேசிவிட்டியே, கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம்ல. எடுங்க, அவங்களுக்கு என்ன வருத்தமோ. சரி நான் ஒரு சோழியாத வந்தேன், பேசி கொஞ்சம் உள்ள வரியாத்தா? எல்லாம் ஒரு விஷயமா சோழியாத வந்தேன். சரி இந்த நம்ம ஊர்ல ஒருத்தர் வாட்ச்மேன்ல பாத்துக்கிருக்காருல, அவர் இன்னைக்கு பத்திர ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. அப்ப ஒரு விஷயம் சொன்னார். ஒண்ணும் கிடையாது, நம்ம ஊர்ல ஏதோ ஒரு வீடு இப்போதைக்கு விற்கிற ஒரு நிலைமைக்கு போய்க்கிருக்கான். அப்ப அந்த வீட்டு முன்னாடி எவனா குடியிருந்தாங்களாம். அப்ப அவங்க பூரா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களாம். அந்த வீடு இப்ப விற்கிற மாதிரி இருக்கான். நேற்று மாமா அந்த வழியா போகும்போது அந்த வீட்டை பார்த்துருப்பாரு போல. அதே அந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சிட்டு வீட்டுல போய் கலந்து பேசிட்டு காசெல்லாம் ரெடி பண்ணிட்டாரான். வீட்டோட மதிப்பு 30 லட்சம் ரூபாயாமா. 25 லட்சம் அங்கங்க புரட்டி ரெடி பண்ணிட்டாரான். 5 லட்சம் பத்தாம இருக்குன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிக்கிருந்தார். உனக்கு நான் எதுவும் சொல்லணும்னு கிடையாது, உனக்கு எல்லாமே தெரியத்தான் செய்யும். வேறுக்கே 3 மாசத்துக்கு முன்னாடி சொத்து எழுதி கொடுத்து உன் தம்பி நான் அந்த வேலையை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்குறேன் தொழில் பண்றேன் எல்லா சொத்தையும் நாசமாக்கிட்டாரு. மாமாக்கு ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த வீடையாவது அவருக்கு கடைசி காலத்தில் சொந்தமாக்கணும்னு நினைப்பாரு என்னமோ. அதனால 25 லட்சம் ரெடியா இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னதை இவர் வந்து என்கிட்ட சொன்னாரு. ஒரு 5 லட்சம் கம்மியா இருக்கு, குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால வந்துட்டு பேசாம நாம அந்த காசை கொடுத்துட்டேன். என்ன வெண்ணைக்கு நாங்க கொடுக்கறோம் கேட்டுக்கிருக்கேன். ஒத்த ரூபாய் காசு எங்க கிட்ட கிடையாது. என்ன நாங்களே சோத்துக்கு வலிக்கு என்ன பண்றது தெரியாம புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க பாருங்க. போய் எல்லாத்தையும் அழிச்சுட்டு வந்துட்டியா. இப்போ வந்து எங்க கிட்ட காசு கேட்டா நாங்க எப்படி தர முடியும்? காசு இல்லடா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இப்படி வர? இங்க பாருமா, என் பொம்பளை பிள்ளைக்கு கூட சொத்து எழுதி வைக்காம பூரா சொத்தை உங்ககிட்ட நான் எழுதி வச்சேன். அதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கிடையாதா? மாமா நான் என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரி மாதிரி இருக்கா நான் கேக்குறேன். நான் தான் சொல்லிக்கிறேன்ல எங்க காசு இருக்கு, ஒத்த ரூபாய் இல்லங்கறேன்ல. மறுபடியும் என்ன தொழில் பண்ண போறேன்னு எல்லாத்தையும் எடுத்து அழிச்சுட்டுல உட்கார்ந்தீங்க. அப்ப காசுக்கு எங்கத்தையும் போறது நான் கேக்குறேன். இல்ல நான் தெரியாம கேக்குறேன். இந்த வயசான காலத்துல அவ்வளவு பெரிய வீட்டை நீங்க வாங்கிதே ஆகணுமா? ஏன் இந்த வீட்டை உங்களுக்கு நாங்க சோறு போடுறது பத்தலையா? ஆமா ஓனர்லாம் கஞ்சி வாங்கி கொடுக்கிறதுக்கு பேசாம மாட்டுச்சாணி அள்ளி வச்சு திங்கலாண்டி. அள்ளி வச்சு தின்னுங்க. யார் வேணாம்னு சொன்னா நானா சொன்னேன்? நான் ஒரு கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னேன். அடிச்சு மூஞ்சியை பெத்துவேன். என்ன ஏன் அப்பனே அத்தனை வெளிய போய் சொல்லிக்கிருக்க? அவங்க எல்லாம் நீ வந்துட்டியாப்போ? அப்புறம் என்ன ரொம்ப இதுவரை பேசிக்கிட்டு அப்படிதான் பேசுவேன். மூஞ்சியை பார்த்தாலே எரிச்சலா தாயா வருது. ஆளை மூஞ்சியும் பாரு. அதனால மாமாவை எதுக்கு கஷ்டப்படுத்த சிரமப்படுத்தணும்? எப்படியும் உன் தம்பிக்கிட்ட 1 ரூபா காசு இருக்காது. அங்க போய் அவர் கேட்டாலும் அசிங்கத்தையும் படுத்துவாங்க. வேண்டாமே, அவர் எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? கடைசி காலத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும், மனசு குளிர. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே மாமா சொத்து எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி அதை வேணான்னு சொல்லி கொஞ்சம் அவர் மனசை காயப்படுத்திட்டு வந்துட்டோம்ல. அதனாலதான் நான் இப்படி யோசிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. LIC போட்டுருக்கோம்ல, அதுல ஒரு 3 லட்ச ரூபா கிடக்குது. நான் 2 லட்ச ரூபா நான் புரட்டிடுவேன். எப்படி என்ன சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க பேசுனதுக்கு அப்புறம் என்னைக்காவது மறு பேச்சு பேசின ஏதாவது பேசிருக்கனா? இப்ப என்னதான் சொல்ல வரிய? ஒரு 5 லட்ச ரூபாய் காசு உங்ககிட்ட கிடையாதா? மையன்ற உரிமையில பூரா சொத்து எழுதி வச்சு எல்லாத்தையும் பண்ணி என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஒரு 5 லட்ச ரூபாய் காசு கேட்டா கூட எனக்கு தரமாட்டேன்னு சொல்ற. அப்படித்தானே? உன் பொண்டாட்டி என்ன சோறே போட மாட்டேன்னு சொல்றா. இங்க பாரு, நீ நேத்து வந்தவ என்ன, நாங்க பரம்பரையா சொத்து வச்சிருக்கவங்க, புரியுதா? இப்ப என்ன பெரிய இவளாட்ட ஏறிக்கிட்டு சண்டைக்கு வேணா சோறு ஓட மாட்டேன் கஞ்சி ஊத்த மாட்டேன்ட்டு. நீ கஞ்சி ஊத்திதே நாங்க உழைக்கணும், எங்க வயிற்றுக்கு நாங்க ஆதாரம் காட்டணும்னு எங்களுக்கு கிடையாது, சரியா? நாங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வோம், புரியுதா? சும்மா கிடங்க. இவ ஆண்டு இவகிட்ட பேச்சு கொடுத்து இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பா என்கிட்ட ஒத்த பைசா கிடையாதுப்பா. என்ன எல்லாமே போயிருச்சு. நான் என்ன செய்யறது? என் தலையில ஆண்டு அப்படி எழுதி வச்சுட்டியான். எந்த தொழிலை தொடங்கினாலும் நஷ்டத்துல போய் முடியுது. நல்ல மனசு வேணும். நல்ல மனசுக்குள்ள எந்த ஒரு தீயானம் இல்லாம உன் பொண்டாட்டி மாதிரி ஆளுகளுக்கு எந்த புத்தி இல்லாம இருந்து போய் தொடங்கிட்டா அது நல்லா விளங்கும். இப்ப என்னதான் சொல்ல வரியா? நிறுத்துமா, உங்ககிட்ட என்னால பேச முடியல, சரியா? உன்கிட்ட பேசி ஆவிய போக்குறதுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இங்க வாரா முத்துவேலு, உன்கிட்ட 5 லட்ச ரூபாய் காசு இருக்கா இல்லையா? அம்மா நான் இதை வேற மொழியிலேயே பேசிக்கிறேன். என்கிட்ட 1 ரூபாய் இல்லைங்கிற நீங்களே எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு நான் பேசிக்கிறேன்.
விளக்கமாறு பிஞ்சு ஆயிரும். பூரா சொத்தையும் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைக்கு உத்தரவா கொடுக்காம மறுபடியும் காசு கொடுத்து நிப்பியாக்கும். அப்படிதான் கேட்கணும்னு நினைச்சு வச்சுக்க அம்பிடுத்த தீய வச்சு கொடுத்து போயிருவேன் பாத்துக்க. அப்ப உனக்கு சம்மதம் தானே? மாமா கிட்ட காசை கொண்டு போய் கொடுத்துருவோம். எனக்கு சம்மதம் தாங்க. நம்ம காசு சம்பாரிச்சுக்குருவோம். நீங்க உழைக்கிறீல அது பத்தாதா? நீங்க உழைச்சி என்ன வேணாலும் சரி, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாராளமா காசு கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி என் அப்பா சந்தோஷமா இருந்தா போதும். ஒரு சில விஷயத்துல என் தம்பியை விட எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மயம் மாதிரி நடந்துக்கிறது நீங்க மட்டும்தான். என் தம்பிகாரனுக்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்காது இல்ல? எப்படி பெரிய யோசனை! நிஜமாவே நான் உங்களை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து தாங்க வச்சிருந்திருக்கணும். ஏய் கழுத அடிக்க போறேன் பாரு. இப்ப எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சு நின்னுக்கவ? உண்மை அதுதாங்க. இந்த மாதிரி ஒரு மருமை என் அப்பா கிடைச்சதுக்கு அவர் ரொம்ப கோடி புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணும். நான் என்னைக்குமே உன் அப்பாவுக்கு மருமை நல்லா இருந்ததே கிடையாது. ஒரு மைய ஸ்தானத்துல என்னென்ன செய்யணுமோ அப்படிதான் செஞ்சுருக்கேன். புரியுதா உனக்கு? அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிருக்காத. சரி, நான் எல்ஐசி போட்ட பணத்தை போயிட்டு நான் முதல்ல போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு 2 லட்ச ரூபா நான் எப்படியாவது புரட்டிடுறேன். வேற செஞ்ச காசுல வந்துட்டு இது இந்த பணம் வேற தருவாங்க. அதனால அந்த பணத்தை பணம் போட்டு மாமாட்ட கொடுத்துருவோம். மாமா வீடை வாங்கி சந்தோஷமா இருக்கட்டும். மாமா சந்தோஷமா இருந்தா போதும். என்ன மாப்பிள்ள திடீர்னு வெளியே வர சொன்னீங்க, வீட்டுக்கு கூட வராம? எல்லாம் ஒரு சங்கதிக்காகவே. வீட்டுக்கு வர சொன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும். அதுக்குதே மாமா. அப்படி என்ன மாப்பிள்ள? இல்ல மாமா, கேள்விப்பட்டேன் வீடு ஒன்று வாங்க போறியாண்டு சொல்லிக்கிருந்தாக. காசு கம்மியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு 5 லட்ச ரூபா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெரட்டிட்டேன். இதை வச்சு அந்த வீடை வாங்கிருங்க மாமா. ஐயோ மாப்பிள்ள, அது நான் பாத்துக்கிறேன். காசுக்கு நீங்க இதுக்கு எனக்கு காசு தரிய வேணாம் மாப்பிள்ள. இருக்கட்டும், எதையாவது ஒன்று பண்ணிக்கிருவோம். ஏமாமா, இதே உங்க பையன் இந்த இடத்துல இந்த காசை கொடுத்தா நீங்க வாங்கிருக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க நீ மருமை என்ன நினைக்கிறீங்க? அப்படித்தானே? ஐயோ மாப்பிள்ள, நான் ஒரு நாள் அப்படி நினைச்சதே இல்ல மாப்பிள்ள. நீங்க எனக்கு கிடைச்சது தங்கம் மாப்பிள்ள. உங்களை போய் எப்படி நான் மருமை அப்படி நினைச்சிட்டு இருப்பேன்? அப்புறம் என்ன மாமா, இப்ப உங்க மயம் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? அதே மாதிரிதான் வாங்கிருங்க. என்ன இருக்கு இதுல? மாப்பிள்ள, நான் இப்படி பார்த்தா இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்யணும் மாப்பிள்ள. ஆனா நான் எழுதி கொடுத்த சொத்தவே வேணான்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் இப்ப நீங்க நான் வாங்குறேன்னு சொல்ற வீட்டுக்கு இப்படி நீங்க காசு கொடுத்து உதவுறது நல்லாவா இருக்கு மாப்பிள்ள? மாமா, அதெல்லாம் கிடையாது. சொத்து வேற, இந்த மாதிரி காசு கொடுத்து உதவுறது வேற மாமா. அதாவது உதவின்னு கூட நான் சொல்லல. என் மாமனாருக்கு நான் செய்யற கைமாற கூட இருந்துட்டு போகட்டுமே. பேச்சுலாம் அது இது சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. பேச்சுக்கிட்டலாம் பேசிட்டு தான் வந்தேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா. எனக்கு புரியுது. நீங்க எழுதி கொடுத்த சொத்தெல்லாம் அங்க மாப்பிள்ள எல்லாத்தையும் அங்கங்க தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாருன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு வருத்தமா இருக்கும். அதாவது இப்போதைக்கு காசு ரெடி பண்ணி நீங்க எடுத்துட்டீங்க. அது 5 லட்சம் தானே கம்மியா இருக்கு. நான் கொடுத்துட்டு போறேன். ஏன் நான் ஒரு மையனா இருந்து கொடுத்துட்டு போனதா எடுத்துட்டு போட்டோம். மாப்பிள்ள, நீங்க ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் செஞ்சு எப்ப பார்த்தாலே நீங்க உயர்த்திடுறீங்க மாப்பிள்ள. ஆனா இந்த காசு விஷயங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ உங்க மயம் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களா? அது வாங்கிட்டு எதா இருந்தாலும் செய்யத்தானே செய்வீங்க. அதுக்கு காரணம் காரியமே கேட்க மாட்டீங்களா? அதே மாதிரிதான் மாமா. நீங்க வாங்குங்க மாமா. வாங்கிட்டு முதல்ல அந்த வீட்டை வாங்குங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் மாமா. வேற எதுவுமே வேண்டாம். இந்த காசை நீங்க திருப்பி தரணும்னு உங்ககிட்ட கேட்கவே கிடையாது. என்ன, நான் சம்பாரிச்சு மறுபடியும் காசை சேர்த்துக்கிடுவேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. முதல்ல அந்த வீட்டை போய் வாங்குங்க. மாப்பிள்ள, அந்த எடுவட்டை பையில பெற்றதுக்கு பேசாம உங்களை மாதிரி தங்கமான மனசுல ஒருத்தர பெற்றிருந்தேன்னா எனக்கு கடைசி காலத்துல கொல்லி வைக்கிறது கூட ஒரு நல்ல மனசோட கொல்லி வச்சிருப்பாங்க. ஆமா, கொல்லி இல்ல பேசாதீங்க மாமா. பேசாம இருங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்பவும் சொல்றேன், உங்க மருமைனா நீங்க நினைக்கவே வேண்டாம். நீங்க மகனா நினைங்க. நான் அப்படித்தான் நினைச்சுக்கிருக்கேன். உங்களை என் அப்பா ஸ்தானத்துல தான் மாமா வச்சு பாத்துக்கிருக்கேன். என்ன வரைக்கும் நீங்க அப்படி நடிக்கிறீங்களா என்னமோ? நான் அப்படி நடிக்கவே இல்லை மாமா. எந்த சீமையில தேடி இருந்தாலும் உங்களை மாதிரி தங்கமான ஒரு மருமை எனக்கு கிடைச்சிருப்பானு தெரியல மாப்பிள்ள. அப்படி சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த முதல்ல பணத்தை வாங்க. அடா ஐயா, என்ன பத்திர ஆபீஸ்ல வந்திருக்கீங்க? உங்க மருமைன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னா அவரே பத்திரத்தை பதிஞ்சு வீட்டுல கொண்டு வந்து கொடுப்பாருல. என்ன? இல்ல, என் மருமையனுக்கும் என் மகளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நானே பத்திர ஆபீஸ் வந்திருக்கேன். இன்னும் என் மருமை வரல. இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இதே வருவேன்னு சொன்னாரு. இந்த செல்வா பேருக்கு உடம்பு முடியல, அதனால ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காரு. வாரத்துக்கு லேட்டா வந்தேன்னு சொன்னாரு. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சியா. என்ன பத்திரம் எழுத போறீங்க? எதுக்கு மருமை எனக்கு தெரியக்கூடாது? ஒண்ணுமே விளங்கல எனக்கு. நான் சொல்றேன், கொஞ்சம் பத்திரத்தை மட்டும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன எதுன்னு விளங்குற மாதிரி. சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே பத்திரம் பதிஞ்சாச்சு. இனி கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான். அதாவது இப்ப அந்த உயில என்ன எழுதிருக்குன்னு நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க. நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அந்த வீடு என்னோட சொந்த காசு, சொந்த உழைப்புல நான் வாங்கினது. ஆனா இதுல என் மருமை 5 லட்ச ரூபா காசு கொடுத்துருக்காரு. அந்த காசு இதுல நான் சேர்க்க கிடையாது. அதாவது நான் வாங்கின வீட்டுக்கு பத்திரம் பதிஞ்சிருக்கேன். யாரு பேர்லனா என் மக பேர்லையும் என் பொண்டாட்டி பேர்லையும். அதாவது அது வந்து ஒரு சொத்து, புரியுதா? அந்த பெரிய வீட்டோட சொத்து. இந்த சொத்துக்கு என் மக கையெழுத்து போட்டும் என் பொண்டாட்டி கையெழுத்து போட்டா மட்டும்தான் செல்லுபடி ஆகும். வேற யாரு கையெழுத்து போட்டாலும் செல்லுபடி ஆகாது. அதுதான் அந்த வீட்டோட சொத்து. இதை வந்து நீங்க இப்போதைக்கு என் மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேணா, யார்கிட்ட சொல்ல வேணாம். சொல்றதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்கு. அதை வந்து நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அந்த பத்திரத்தை நீங்க படிங்க. ராஜவேல் மரகதம்மாள் அவர்களின் பரம்பரை சொத்துக்களை விற்று மற்றும் தனது சொந்த உழைப்புகளில் வந்த பணத்தை வைத்து ஒரு வீட்டை வாங்கியுள்ளனர். இந்த வீட்டை தனது மகள் பெயரிலும் தனது மனைவி பெயரிலும் எழுதி வைத்துள்ளார்.
இந்த சொத்து முழுவதும் தனது மகளுக்கும் தனது மனைவிக்குமே சொந்தமானது. இதில் வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று இப்பத்திரத்தில் சுய நினைவுடனும் முழு ஒப்புமை காரணத்துடனும் நான் எழுதி வைத்துள்ளேன். எனது காலத்திற்கு பிறகு எனது மகனோ அல்லது மருமகளோ இச்சொத்தினை உரிமை கொண்டாட முடியாது என்று தெளிவான கருத்துகளுடனும் இப்பத்திரத்தை நான் பதிவு செய்துள்ளேன். மறுபடியும் இப்பத்திரத்தில் நான் கூற வரும் கருத்து என்னவென்றால், இச்சொத்து முழுவதும், அதாவது அந்த பெரிய வீட்டின் சொத்து முழுவதும் எனது மகளுக்கும் எனது மனைவிக்குமே சொந்தமானது. இதில் வேறு யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. எனது மனைவியான மரகதம்மாளும் எனது மகளான பேச்சியம்மாளும் இணைந்து கையொப்பமிட்டாலே இச்சொத்து வேறு எங்கும் செல்லுபடியாகும் என்று சுய நினைவோடு இப்பத்திரத்தை நான் பதிவு செய்து வைத்துள்ளேன். இவர்களின் காலத்திற்கு பிறகு இச்சொத்து எனது மகள் வழி பேரனையே சேரும் என்பதையும், அதன் பின்பு இப்பத்திரத்தை கையில் எடுக்கும் ஒரு உரிமை எனது மகள் வழி பேரனையே சேரும் என்பதையும் தெளிவாக இப்பத்திரத்தில் நான் எடுத்துரைத்துள்ளேன். எனவே இச்சொத்து முழுவதும் எனது மகளையும் எனது மனைவியும் சார்ந்ததாகவே முழுமையாக நான் குறிப்பிட்டு உள்ளேன் இப்பத்திரத்தில். அவ்வளவுதான் எழுதியிருக்கு. இப்ப புரியும்னு நினைக்கிறேன். என்ன இதுதே நான் அந்த உயில் எழுதி வச்சிருக்கிறது. இந்த உயில எப்போதுமே மாத்தக்கூடாது. முக்கியமா இந்த பத்திரம் இந்த ஆபீஸ்லயே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு இந்த பத்திரம் வெளியே போக கூடாது. இப்படி ஒரு பத்திரம் நான் எழுதியிருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. இது உங்களோட பொறுப்பு. புரியுதா? இதை நீங்க எதுக்கு செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ காரணம் இருக்குன்னு தெரியும். சரி, நான் பாத்துக்கிறேன். இது எப்போ யாரு கைக்கு எப்ப சேரணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். அது அப்போ அந்த நேரத்துல யாருக்கிட்ட போய் சேரணுமோ அது சேர்ந்துடும். அப்படித்தேன். சரி, நான் வாரேன். இந்த பத்திரத்தை நான் இங்க வந்து பதிஞ்சது, இப்படி ஒரு பத்திரம் நான் எழுத சொன்னது, இது எதுவுமே என் மாப்பிளைக்கு தெரியக்கூடாது. இந்த பத்திரம் உங்களோட பொறுப்பு. மறைச்சு வைக்கணும். புரியுதா? சரிங்க ஐயா. முத்து நகையே முழு நிலவே முத்து விளக்கே